Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனும். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுது. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். Let's get into the video. டு-டூ லிஸ்ட்ல இருந்தா என்னோட டேவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி டேட் என்னென்னா 7th ஓகேங்களா. மண்டே தான் இன்றைக்கி வந்துட்டு நான் vlog எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு எழுதிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ஷூட்டிங் எடுக்கணும், குக்கிங் வீடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எடிட்டிங் அப்லோடிங்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அஞ்சு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹெல்த்தி ரெசிபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, சீனி, பனானாலாம் போட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆனால் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைய சாப்பிட்டோன்னு வைங்களேன் ஹெவியாக இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ பசிக்காது. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சோன்னு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து அஞ்சு மாவுங்கிறதுனால எல்லாமே அந்த பொரிக்கல்ல நிறைய உளுந்து அது இது நிறைய சேர்த்துருப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. முடிஞ்சால் இன்னொரு vlogல ஆட் பண்ணுறேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு vlogல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நேச்சர் ரெண்டு பார்சல் நேச்சர் வந்துருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுல்லாகவும் ஒன்று வந்துட்டு நாங்கள் பாதி வந்து சாப்பிட்டுட்டோம் நேற்று. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி பேலன்ஸ், அதை வந்துட்டு அதே நேச்சராக சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எப்போவுமே நேச்சர் வந்துட்டு எங்களுக்கு பேலன்ஸ் இருந்தாவே நாங்கள் இதை தான் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்புலாம் இருக்கும். இதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க வேண்டாம். இது வந்து நெய் சோறில் இது வந்து பேசிக்காகவே இருக்கும். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண தேவையில்லை, அதுலேயே இருக்கட்டும். நாங்கள் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெஜிடபிள் பிரியாணி. 2 to 3 டேபிள் ஸ்பூன் பட்டாணி எடுத்துக்கோங்க. அது நல்லா நைட்டே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், இது வந்துட்டு நாட் கம்பல்சரி. இது பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா கழுவி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 கேரட் அண்ட் 3 பீன்ஸு அதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வந்து ரம்பலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு ஸ்டாரு, கொஞ்சோண்டு கடப்பாசி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 or 3 டீஸ்பூன் வந்துட்டு தயிர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அதை வந்து நல்லா தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஏற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். ஹீட் ஆகி வந்தப்புறமா நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வராமல் அந்த கண்ணாடி பதத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அண்ட் தயிர் மூணுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரா ஸ்மெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா ஸ்பைசஸுமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் கடப்பாசி, ஸ்டார் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதுக்காட்டி அதில் ஃப்ளேவர் எல்லாமே அதில் ஸ்பைசஸ் வந்து இறங்கணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பத்தலை, திரும்பவும் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணணும், பிகாஸ் சாதத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால தான்.
இப்போ நம்ம அதை வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு மசாலா தூளும் போட்டிருக்கோம். அது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நேற்று நைட்டே நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம். ஸோ அதேமாதிரி நீங்களுமே ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு புதினா, ஃப்ரெஷ் புதினா மல்லியை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தக்காளி, அந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பட்டாணிலாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக அந்த மசாலா வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். பவுல் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அதில் தான் இஞ்சி பூண்டு தயிர் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து சால்ட்டு அப்புறம் வந்து காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 2 பவுல் தண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த காயெல்லாம் வெந்து வரதுக்காக. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா காரம் இல்லை, உப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் வந்து கறி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், மட்டன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு காய்கறி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்களுமே ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி வச்சு பண்ணலை, வெறும் வெஜிடபிளை வச்சு பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அது இஞ்சி பூண்டு தாளித்ததுக்கப்புறமாவே நீங்கள் வந்து கறி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கறி நம்ம ஆட் பண்ணுறதுனால நான் ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்கணும். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 விசில் வச்சாவே போதும். பட் ஆனால் வந்துட்டு பட்டாணி வெந்திருக்குமான்னு தான் தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டாணி நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஊற வச்சிடறோம். ஸோ பட்டாணி தான் வேகிறது கொஞ்சம் கஷ்டம்னால தான் நம்ம வந்துட்டு 2 விசில் வைக்கிறோம். இல்லைன்னா ஒரு விசில் நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் லேட்டர் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எப்படி பட்டாணி நல்லா வெந்துருச்சா என்ன ஏதுன்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எங்கே பட்டாணிலாம் வெந்திருக்குமா, ஓகேவா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியுது இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் பட்டாணி பார்க்க வெந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஏதோ டெஸ்ட் பண்ணிவிட்டா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்துட்டு ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ஆட் பண்ணாமல் இருந்தால் கூடமே நல்லது. நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு. நல்ல வேகலை, ஓரளவு வெந்துருச்சு. ஓகே, ரொம்ப வெந்துருச்சுன்னு எங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும். பட் இது ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சாப்பாடு ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் குக்கரில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்க தண்ணியே போதும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியை வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம நல்ல சுடன்னு இருக்குது. நல்ல இந்த சாப்பாடும் நல்லா நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு கீழே தட்டி விட்டோம்னு வைங்களேன், ரைஸ் குக்கரில் வந்து இது நல்லா குக்காகி வந்துடும். பட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா சோறுலையுமே இது வந்து பட்டுற மாதிரி, இந்த மசாலா எல்லாமே எல்லா சோறுலையுமே குக் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த குக்கிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னடா வீடியோ தொடர்ந்ததுலேருந்தே இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாவே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தோணலாம். பட் ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ முக்கியம். நம்மளோட சேனல் க்ரோவுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நேற்று வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து அன்பாக்சிங் பண்ணது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு ஐகார்ட்ஸில் மேலே லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். ஸோ வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட வந்துட்டேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நல்லா இப்போ வந்து கிளறி விட்டுட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டு தான் இப்போ வந்து சாப்பாடை வந்து தட்டுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்துட்டு நம்ம எக்கு அல்லது வந்துட்டு ரைத்தா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு வச்சு சாப்பிடலை. பிகாஸ் வந்துட்டு வேண்டாம், அது செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நம்மளோட சேனலில் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். vlog, டே இன் மை லைஃப் வீடியோ அண்ட் குக்கிங் ரெசிபி, பியூட்டி கண்டென்ட் என்ன மாதிரி வேணும், அன்பாக்சிங், ரிவ்யூ, ஸோ அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிக் தம்ஸ் அப் கொடுங்க, மறக்காமல் கொடுங்க ப்ளீஸ். 3 hours later. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வெளியே போகிற வேலை இருந்துச்சு. பிகாஸ் பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மண் கடையை நாங்கள் வந்து பார்த்தோம். க்ளே வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக
அண்ட் இதெல்லாமே வந்துட்டு மண்ணில் செய்வாங்களா, ஐ மீன் க்ளேயில் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆச்சரியமான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். மண்ணில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா உண்டில், பானை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாடின்னு சொல்லுவாங்க, உப்பு புளி போட்டு வைக்கிறதுக்குலாம் அந்த ஜாடின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு மண்ணில் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இருந்துச்சு. அதேமாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த சாயில் ரொம்ப ஃபேமஸான அந்த கிளாஸு எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பெல்லுங்க. சீரியஸ்லி நினச்சி கூட பார்க்கல. இது என்னதுன்னு தான் நான் வந்துட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா பெல். இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து சவுண்ட் வந்துருந்துச்சு. அதையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கப் அண்ட் சார்ஜரில் வரக்கூடிய இந்த சார்ஜர் மட்டும் இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா கப் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய விஷயம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் போயிருந்தோம். அதனால் என்னால் ஃபுல்லாக வந்துட்டு எடுக்க முடியல. ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன். இங்கே வந்துட்டு மீன் குழம்புக்கு வைக்கக்கூடிய சட்டி, ரச சட்டி எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா கப்பு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எப்படி மண்ணில் தான் செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அண்ட் இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த பிளாக் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்களா, பார்க்கவே இது மண்ணில் செஞ்ச மாதிரியே இல்லைங்க. இது வந்து க்ளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்க்க யூனிக்காக இருந்துச்சு. இதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படி இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஹீட் நிற்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ டீ அதை குடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஹீட் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம். மற்றபடி இது வந்துட்டு மண்ணில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வேரியன்ட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கப்பில் வந்து டிசைன்ஸ் பண்ணதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். ஓகேங்களா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டீ கப். இதுவுமே ஒரு 100 rupees போட்டுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டைப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. இது 90 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காஃபி மக். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ஹோட்டல் கடையிலலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த டபரா செட்டு, அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இதெல்லாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய விஷயம் வந்துருச்சு. அண்ட் நிறைய விஷயம் இப்போ வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர், இட்லி சட்டி, தோசை தவா எல்லாமே வருது. இதெல்லாமே நான் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன். பட் இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு அதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வச்சு நம்ம வந்து வச்சோன்னு வைங்களேன், அந்த லைட் வந்துட்டு நைட் டைமில் வந்து பார்க்கும் போது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக வந்து வரும். ஸோ இதுலேயுமே நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அத்தரை ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருந்தோன்னு வைங்களேன், நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேண்டில் கீழே வச்சுட்டு மேலே அந்த அத்தரும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோன்னு வைங்க, நைட் டைமில் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், ரூமு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விளக்கு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அம்மி எல்லாமே இருந்துச்சு. மண் சட்டி, பூத்தொட்டி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஜக்கு, அதுக்கப்புறம் வந்து பானை, அப்புறம் வந்துட்டு பாட்டில், தண்ணி குடிக்கிற பாட்டில் கொண்டுமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மூடி போட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் மூடி போட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த விளக்கு, நம்ம கரண்ட் போயிட்டுனா கூட நம்ம விளக்குலாம் ஏற்றுவோம்ல, அது எல்லாமே இந்த மண் சட்டியில் வந்து பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா பால் காய்ச்சற சட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேன்லாம் நம்ம தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு இது எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு vlogல உங்களை மீண்டும் சந்திருப்பேன். அதுக்காக தான். அண்ட் கிளாஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வந்து நான் வந்து எங்கள்
மாமி வந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து எடுத்து பார்த்துட்ருந்தோம். அது எப்படி வந்து திரி செட் பண்ணுறது எல்லாமே, இது எல்லாமே நான் கூட எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு vlogல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெல்லோட சவுண்டு கேளுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய ஜாடி. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக அண்டு சூப்பரான டிசைன்லாம் போட்டு ரொம்பவே அழகாக வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பட் இது வந்துட்டு இதுக்கான ரேட்டு தான் அவங்க வந்து காஸ்ட்லியாக வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி இது காஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஸோ அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேபி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் பேபிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை விட்டு நீங்கள் வேறு எந்த கடைக்குமே போக முடியாது. அந்தளவுக்கு இதுலேயே எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா வந்து ஸ்டாக் இல்லைன்னு தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நான் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் நீங்களே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்குறதுக்கு தாங்க வெளியே வந்தோம். பட் இன்னும் கிஃப்ட்டே வாங்கலை. மணி பார்த்திங்கன்னா 9:30க்கு மேலேயே ஆகுது. பட் எனக்கு இந்த சட்டையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மா கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்த வேலையை வத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எதுக்கு நம்ம கிஃப்ட் வாங்க வந்திருக்கோங்கிறதே உங்கள்கிட்ட சொல்லலை பார்த்தீங்களா. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக நம்ம கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். அர்னான் நான்ஸ்டிக் குக்வேர் 16 லிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கே தெரியல 14 லிட்டர்னால் எவ்வளோ குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 கிலோ வந்து சமைக்கலாம். பட் அவங்க சொல்கிறாங்க 6 கிலோ கூட நீங்கள் சமைக்கலாம். 3 கிலோ அரிசி 3 கிலோ கறியும் போட்டிங்கன்னா 6 கிலோ உங்களுக்கு தாராளமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியலை. பட் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நான்ஸ்டிக் குக்வேருங்கிறதுனால அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யார் கொடுக்குறா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து அந்த டைமில் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அந்த பொருள்லேயே நம்ம வந்து நேம் எழுதிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் அவங்க இந்த பொருளை எடுக்கும் போது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் நாங்கள் இதை வந்துட்டு பேருமே அடிச்சிட்டோம், நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா டாப் அந்த மூடுமே ரொம்ப கனமாக தான் இருந்துச்சு. அந்த சட்டியும் நல்லா கனமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சட்டி. கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. அண்டு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ட் நான்ஸ்டிக்னால அடியும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.